ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஐஜி விசஸ் ஆர்சிபி ஐபிஎல் 2026 மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 வீடியோஸ் நம்ம போட்டாச்சு. 50வது மேட்ச் வந்துருச்சு. டெய்லி 2 மேட்ச் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் நான் எப்படினாச்சும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது எல்லாமே பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டீட்டெயில்ஸு, பிச்சு ரிப்போர்ட், எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைப்பும் கொடுத்துருங்க. அது நம்ம வீடியோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையுமே பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிக்சர் போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் வந்து ஏக்நாத் ஸ்டேடியம் லக்னோவில் தான் மேட்ச் நடக்குது. எல்ஐஜியோட ஹோம் கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்ரல் ட்ராக் தான். ஸோ இது எப்போதுமே வந்து ஒரு நியூட்ரல் ட்ராக்காக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த சீசன்லேயும் சரி ரீலைட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இட் வில் பி அ லோ ஸ்கோரிங் நியூட்ரல் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. பவுலர்ஸுமே அதிகமான விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பின் டாமினன்ஸுமே இங்கே நடந்திருக்கு. ஸோ பிளாக் சாயில் கிரிப் அண்ட் டர்ன் இருக்கும். ஸ்லோவர்ஸ் பால்ஸு கட்டர்ஸ் போடுறவங்க நல்லா வந்து விக்கெட்ஸ் கிடைக்கும். பெரிய கிரவுண்டும் கூட, அதுவுமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் பவுலர்ஸ்க்கு. ப்ளஸ் ஏர்லியராக கொஞ்சம் பிச்சில் கிராஸோ இல்லை மாய்ஸ்சரோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்விங் அண்ட் சீமுமே ஆகும். ஏர்லியராக பவர் பிளேலையும் விக்கெட்டுன்றது போகும். ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னுமே இந்த பிச்சு வந்து கொஞ்சம் பவுலிங்க்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு. எந்த பிச்சாக இருந்தாலும் நிறைய மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் பிச்சர்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுவுமே வந்து நியூட்ரலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பேசர்ஸ் 65% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 55% விக்கெட்ஸும் வாங்கியிருக்காங்க. டியூ ஃபேக்டர் வந்து கம்மியிலேருந்து மீடியம் ரேஞ்சில் வந்து இருக்கும். பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரெண்டு பக்கமே, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே வந்து பவுலிங் ஃபேவரபிலிட்டி இருந்துட்டு தான் இருக்கும். மேசிவ் பவுண்டரிஸு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 155 165 தான் வந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல், சேஸ் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் நல்லா ரன்களை ஸ்கோர் பண்ணிவிட்டு டெத்தில் நிறைய ரன்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 ஓவர் இருக்குது. ஸோ ஒரு 12 பாலுக்கு வந்து அதிகபட்சமாக அவங்க எந்த ஒரு டார்கெட்டும் இருக்காது, எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அதிக ரன்கள் அடிக்க பார்ப்பாங்க. அந்த 12 பாலில் 30 ரன் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ நிறைய மேட்ச் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங்லாம் பார்த்துருக்கோம் டெத்தில். அதே இது இந்த சினாரியோவில் பாருங்கள். ஒரு செகண்ட் பேட்டிங் பண்ணி சேஸ் பண்ணுறப்ப 12 பாலுக்கு 30 ரன் அடித்தா வின்னுன்னு இருக்கிறப்போ ஒரு எப்படி இருக்கும் மேட்ச்சு. அதே மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஃபஸ்ட் பேட்டிங், அதை தான் வந்து இந்த கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரன்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு செகண்டில் டிஃபெண்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் 11 பார்த்துடலாம். பிளேயிங் 11 பொறுத்தவங்களுக்கு இந்த பக்கம் லக்னோவுக்கு வந்து ரிஷப் பண்ட் கேப்டன், மிச்சல் மார்ஷ், ஏடின் மார்க்கம், ஜாஸ் இங்கிலீஷ், நிக்கோலஸ் பூரான், அதுக்கப்புறம் ரகுவன்சி. இங்கே ஒரு அக்செட் ரகுவன்சியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் நிறைய நல்ல ஷாட்ஸ்ன்றது ஆடினார். ஹிம்மத் சிங்கு, முகமது ஷமி, மோசின் கான், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் வந்து இங்கே இம்பேக்ட் பிளேயரில் மணிமாறன் சித்தார்த் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஒரு திக்பேஸ் ராத்தியை யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையா பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. எல்ஐஜியை பொறுத்த வரைக்கும் மாற்றி வந்து யூஸ் பண்ணுவாங்க. போன மேட்ச் தான் வந்து ஜாஸ் இங்கிலீஷை உள்ள ஓப்பனிங் இறக்கிட்டாங்க. அவர் வந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த மேட்ச்சுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த வென்யூ வந்து அந்த மாதிரியான ஒரு வென்யூ, பவுலர்ஸ்க்கு ஃபேவரபுளானது. ஹிட்டர்ஸ் பெருசாக வந்து இது ப்ரெஷ்யூ பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ரஜத் படிதார், ஃபில் சால்ட் இல்லை தேவ்தத் படிக்கல். ஃபில் சால்ட் வந்து உள்ளே வந்துட்டார். ஸோ அதனால் ஃபில் சால்ட்டு, விராட் கோலி, தேவ்தத் படிக்கல். ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அவர் வந்து அவருடைய ஏதோ ஒரு செக்கப்புக்காக வந்து இங்கிலாந்து போயிருக்கதான் வந்து சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து எகெயின் ஜேக்கப் பத்தல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், குன்னல் பண்டே. எனக்கு என்ன ஒரு ஆசைனா ஃபில் சால்ட்டாக இருக்கட்டும், ஜேக்கப் பத்தலாக இருக்கட்டும், 2 பேரும் ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக ஒரு ஜார்டன் காக்ஸ் அவரை வந்து உள்ளே ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவருமே ஒரு சூப்பரான பிளேயர். 100லலாம் ஒரு மேட்ச் வந்து இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஒரு மேட்ச்சு. பயங்கரமான ஒரு நாக்கு வந்து ஆடிருப்பார் நைட் மேட்ச் 100ல். ஸோ அதுலேருந்து தான் வந்து அவரை பிக் பண்ணி எடுத்தாங்க. அவரை யூஸ் பண்ணி ஒரு ட்ரைன்றதை போடலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. குன்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஸ்ரேயாஸ் சர்மா, ஜாஸ் ஹேசல்வுட். இந்த ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ஷன்னா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளேயருக்கு அதே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் அதே ஒரு மேசிவான ஒரு பிளேயரை வந்து பேக்கப் பிளேயராக எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது.
ஸோ இம்பேக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ரஷீத் சலாம்தார் ப்ளே பண்ணலாம், இல்லை பேட்டிங் வந்து போன மேட்ச் மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுமே வெங்கடேஷ் ஐயர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நியூட்ரல் கிரவுண்டு எல்எஸ்ஜிலுமே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்ப விக்கெட் ஃபால் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கலாம். டீம் ஃபார்ம் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஹோம் கிரவுண்டு, பட் ஸ்டில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் மோசின் கான் நல்ல ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கார். ஏர்லியராக விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு. பர்டிகுலர் இந்த வென்யூலையும் சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபி கிங்ஸ்டார் ரிஷப் பண்டோட ஆவரேஜ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்குது. ஸோ நிக்கோலஸ் புரான் போன மேட்ச் வந்து குட்டி கிரவுண்டு எம்ஐ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபார்முக்குன்றது வந்தார். பட் இந்த மேட்ச்சில் டவுட்டு தான் இந்த கிரவுண்டில். ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக ஸ்விங் த்ரெட் இருக்குது. புவனேஸ்வர் குமாருக்கு வந்து மிச்சல் மார்க்ஸோட நிறையா பேட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து வீக்னஸாக இருக்கும். இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரஜத் படிதார் எல்எஸ்ஜி கூட பயங்கரமான ஒரு ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. ஆசல்வுட்டுக்குமே நல்ல எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக விக்கெட் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, இந்த மிடில் ஆர்டர் வந்து இந்த ஸ்பின் ஓரளவுக்கு ஹிட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டியூ டு பெரிய வென்யூ ஸ்பின்னுக்கு எடுக்கும். ஸோ இந்த பக்கமே ஒரு மணிமாறன் சித்தார்த்தா இருக்கட்டும், அவர் எப்படினாலும் அன்லக்கி பிளேயர், கிட்டத்தட்ட விக்கெட் வந்து திடீர்னு போகிற மாதிரி இருக்கும், கேட்சை விட்டுருவாங்க, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு விக்கெட் எடுப்பார். ஸோ நான் விக்கெட் டேக்கர் தான், இதுக்கு ஸ்டார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து வீக்னஸாக இருக்கும் ஆர்சிபி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது, டாப் 5 பிளேயர்ஸ் ரஜத் படிதார், மோசின் கான், விராட் கோலி, ஜாஸ் ஹேசல்வுட், நிக்கோலஸ் புரான், இவங்க 5 பேர் தான் வந்து ஹை ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. மிச்சல் மார்க்ஸ் 32, 31, ஏடிஎம் மார்க்கம் 29, 27, ரிஷப் பண்ட் 40, 30, நிக்கோலஸ் புரான் 39, 35, ஆயுஷ் பதோனி 24, 28, அப்துல் சமாத் 18, 16, முகமது ஷமி வந்துட்டு உங்களுக்கு 1.2, 1.4, ஆவேஸ் கான் 1.2, 1.4, 1.2, பிரின்ஸ் யாதவுக்கு நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது, 1.5 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. மோசின் கானுக்கு வென்யூவில் சூப்பர்வான விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஆர்சிபி கிங்ஸில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப அப்படியே டாப்பில் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது எல்எஸ்ஜி கிங்ஸ்டாக. விராட் கோலி 52, 28, ஹில்சால்ட் 40, 18, படிக்கல் 40, 24, ரஜத் படிதார் வந்து 77, 35, நிதேஷ் சர்மா 28, 25, டிம் டேவிடுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. குர்னல் பாண்டியா 1.1, அதுக்கப்புறம் இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்லா எடுத்திருக்கு, 1.5 விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. புவனேஸ்வர் குமார் எல்எஸ்ஜி கேம்ஸாக 2 விக்கெட் ஆவரேஜ், வென்யூவில் 1 விக்கெட் ஆவரேஜ், ஹேசல்வுட் 3 விக்கெட் ஆவரேஜ், 1.2 விக்கெட் ஆவரேஜ், ரஷீத் சுயா சர்மாவும் 1 விக்கெட் ஆவரேஜ், 1.5 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. ஸோ இந்த டாப் 5 பிளேயர்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருடைய ஸ்டாட்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ பவுலர்ஸை நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ணுறதுனால இப்போ நம்ம பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். குறிப்பாக இந்த வென்யூவில் இந்த 4 பேரையுமே நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஸோ பவுலர்ஸ்க்கு நிறையா விக்கெட்ஸ் போகும் இந்த வென்யூவில். ஸோ முகமது ஷமி, மோசின் கான் நல்ல ஃபார்மில், பேட்டில் அதிகமாக இருக்குது, விக்கெட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், இந்த 4 பவுலர்ஸுமே கம்பல்சரியாக இருப்பாங்க. நல்ல கம்பல்சரி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த பவுலர்ஸ்லேருந்து. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹெட்வேர்டு பார்த்துடலாம். ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணாலும் நிறைய மேட்ச் ஹோம் கிரவுண்டில் தோற்று தான் இருக்காங்க எல்எஸ்ஜி. அதே மாதிரி இவங்களுடைய பேட்டர்ஸ் கிட்ட புவனேஸ்வர் குமாருக்கும் ஹேசல்வுட்டுக்கும் நிறைய பேட்டில் இருக்குது. சைக்காலஜிக்கலாக மென்டல் ப்ரெஷர் எல்லாமே வந்து எல்எஸ்ஜிக்கு தான். ஸோ கொஞ்சம் டீசெண்டாக கடைசி மேட்ச்சுகளை வந்து வின் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ டாப் 4க்குள்ளே வர முடியாது, ஆல்ரெடி எலிமினேட்டட். ஸோ இருந்தாலும் ஒரு ஆறுதல் வெற்றிக்காக ப்ளே பண்ணுவாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீமை அதே மாதிரி வின்னிங் ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்கான டாப் 4லேயே வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அட்வான்டேஜ் வந்து ஆர்சிபிக்கு தான் இருக்குது, மென்டாலஜி எல்லாமே ஆர்சிபிக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் அப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துலாம். புவனேஸ்வர் குமாருக்கும் அதே மாதிரி ஹேசல்வுட்டுக்கும் நிறைய மேட்ச் அப் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு முகமது ஷமி விசஸ் விராட் கோலிக்கு ஒரு மேட்ச் அப்புன்றது இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறப்ப ஹேசல்வுட்டுக்கும் பூரானுக்கும் ஒரு பயங்கரமான மேட்ச் அப் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான கீ பேட்டர்ஸ்ன்றதை பார்த்தலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ விராட் கோலி விசஸ் முகமது ஷமி. ஸோ முகமது ஷமி 5 டைம் வந்து விராட் கோலியை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேட்டர்ன்றது ஏர்லியராக பவர் பிளேயராக நடக்கும். இந்த பக்கம் மிச்சல் மார்க்ஸ் விசஸ் புவனேஸ்வர் குமார் 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு புவனேஸ்வர் குமார். இந்த பக்கம் பார்க்குறப்ப ரிஷப் பண்ட் ஃபார்ம்லே இல்லாத ஒரு ரிஷப் பண்ட் ப்ளஸ் இந்த வென்யூ புவனேஸ்வர் குமார் 3 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏடிஎன் மார்க்ரம் பேட்டில் 4ல் யாருக்கு அவுட் ஆயிருக்காரு அப்படின்னா குர்னல் பாண்டியாவுக்கு ஒரு 3 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு 3 டைம். ஏடிஎன் மார்க்ரமே இந்த சீசனில் பெரிய உள்ள ஃபார்மில் கிடையாது. ஸோ இதே வென்யூவில் போன வருஷம் ஐபிஎல்லில் நிறையா ஸ்கோர்ஸ் 50க்கு மேலே 60, 70ன்னு அடிச்சிருக்காரு ஏடிஎன் மார்க்கம். பட் இந்த சீசனில் பெரிய உள்ள பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. ஸோ நிக்கோலஸ் புரான் விசஸ் ஜாஸ் ஹேசல்வுட் 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு பூரானை. இந்த பக்கம் ஒரு ஸ்பெஷல் ஒரு பேட்டில் மோசின் கான் விசஸ் ரஜத் படிதார். ஸோ 2 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து பேட்டில்ஸ். ஸோ பவுலர்ஸ் வந்து நல்லாவே வந்து இந்த
டீம்ஸ் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டிங் வென்யூ தான். பட் ஸ்டில் இந்த ரிவர்ஸ் ஃபிக்ஸர் ஃபஸ்ட்டு மேட்ச்சில், அதாவது அவங்களுடைய ஆர்சிபியோட ஹோமில் ப்ளே பண்ணுறப்ப அங்கேயுமே வந்து ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க. எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட் பண்ணி அதிகமான விக்கெட்ஸ்ன்றது போச்சு. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குமே அதிகமான விக்கெட்ஸ்ன்றதை ட்ராப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த வென்யூவில் விக்கெட்ஸ் அதிகமாக போயிருக்கு. பட் இந்த வென்யூவில் அதுக்கும் மேலே விக்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் டியூ டு பிச் ரிப்போர்ட். அப்படி தான் இருக்குது. இந்த நியூட்ரல் பிட்ச் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே பிட்ச் எல்எஸ்ஜி இது மட்டும்தான். ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் நம்ம பார்த்துருவோம். இப்போ ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு ஒரு சேஃபான ஹை அப்சைடு வந்து பார்த்துருவோம். ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் புரான், ஃபில் சால்ட் மேலே. பேட்ஸ்மேனில் விராட் கோலி, ரஜத் படிதார், மிச்சல் மார்ஸு. குர்னல் பாண்டே ஆல்ரவுண்டிங் கேட்டகரியில். பவுலர்ஸில் 4 பேர் வந்து இந்த வென்யூக்கு சூட்டபுளாக இருப்பாங்க. முகமது ஷமி, மோசின் கான், புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் 4 பேர்த்தையுமே நம்ம மஸ்ட்டு ட்ரை பண்ணி தான் ஆகணும். ட்ரம்ப் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டேவிட் படிக்கலை தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிரின்ஸ் யாதவ் ட்ரை பண்ணலாம். சுயா சர்மாவை ட்ரை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் யாரை ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ எடுத்துருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பெருசாக ஃபார்மில் கிடையாது. நிக்கோலஸ் புரானும் போன மேட்ச் மட்டும்தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த வென்யூ அவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கே தெரியும். அவர் வந்து ஒரு ஹிட்டர். ஸோ அவர் வந்துட்டு இங்கே அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே ஒரு ட்ராப் பண்ணிட்டு எல்எஸ்ஜி ஃபஸ்ட் போல் பண்ணாங்கன்னா ஒரு பிரின்ஸ் யாதவ் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவ்தத் படிக்கலும் சுயா சர்மாவும் ஆர்சிபிக்கு கொஞ்சம் அதிக ஒரு பிளேயர்ஸை கொடுக்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துருவோம். இந்த மேட்ச்சுக்கான கேப்டன் வைசி. ஸோ உங்களுக்கு இது வந்து டாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 160+ தான் போகும். அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது மிச்சல் மார்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏடின் மார்க்கம் எல்லாத்துக்குமே பேட்டில் இருக்குது. ரிஷப் பண்ட்டுக்குமே பேட்டில் இருக்குது. பட் ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக இருக்க ஒரே காரணத்தினால் ரிஷப் பண்ட்டை வந்து ஒரு கேப்டனாகவும் மோசின்கான வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அவருக்குமே விக்கெட் ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இவருக்கு ரன்கள் ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்சாவது கொஞ்சம் வந்து அன்ஆர்த்தடாக்ஸாக ஆடாமல் கொஞ்சமாச்சும் பார்த்து இந்த வென்யூவில் ஒரே ஒரு மேட்ச் வந்து ரிஷப் பண்ட் அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சமாக அதுலேயுமே கொஞ்சம் லக்கெலாம் இருந்துச்சு. அப்படி வந்து அடித்தார். இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் ரஜத் படிதார் கேப்டன், வைஸ் கேப்டன் ஜாஸ் ஹாசல்வுட். இதுதான் வந்து நம்முடைய இந்த மேட்ச்க்கான கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபைனலாக நம்ம யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஆர்சிபிக்கு தான் 53% இருக்குது. ஸோ அவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிகமான அட்வான்டேஜஸ் ஆர்சிபிக்கு தான் இருக்குது. ஸோ இதான் நம்மளுடைய அனலைசஸே. நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மேட்சஸ்க்கு வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.